ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வெஜ் பிரியாணி. இங்கே நல்ல ஒரு திண்டுக்கல் ஸ்டைலில் இன்றைக்கி வெஜ் பிரியாணி ரெசிபி பார்க்கலாங்க. அதாவது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி அதில் காய்கறிகளும் அரிசியும் சேர்த்து நல்லா தாளித்து விடுறோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க, வாசனையும் டேஸ்ட்டும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரெசிபி. நம்ம டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம ரைஸ் அளந்து ஊற வச்சிடலாங்க. இங்கே நான் நல்ல சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். பர்டிகுலர்லி இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்கிற பிரியாணிக்கு நம்ம சீரக சம்பா ரைஸ் சேர்க்கும்போது ரொம்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் எந்த ரைஸ்லேயும் பண்ணலாங்க. நம்ம பாசுமதி ரைஸ்லேயும் பண்ணலாம், இல்லை நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ்லேயும் பண்ணலாம். தண்ணியோட அளவு மட்டும் மாறுபடும். அது நான் தண்ணி சேர்க்கும் போது சொல்லிக்கிறேன். இப்போ இங்கே 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் சேர்த்துட்டேன். இதில் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிடலாம். நல்லா ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துடலாங்க. இப்போ கழுவியாச்சு. இதில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அதாவது நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த ரைஸ் ஊறிட்டுருக்கட்டும். ரொம்ப அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்துடலாங்க. நல்லா ஒரு 10 பீன்ஸை நல்லா 1 இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே 2 கேரட், 2 மீடியம் சைஸ் கேரட்டு அதே சைஸுக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க. இது காஞ்ச பட்டாணியை நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு ஃப்ரெஷ் பீஸும் சேர்த்துக்கலாம். அடுத்தது காலிஃப்ளவர், ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர், அது பூவெல்லாம் பிரித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுதான் இன்றைக்கி எடுத்துருக்கிற காய்கறிகள். இது கூட ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக புதினா இலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்தா தான் அந்த வாசனை பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். ஸோ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே 4 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். கூட 4 கிராம்பு, ஒரு 3 துண்டு பட்டை நல்லா இந்த சைஸுக்கு. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு. அடுத்ததாக கொஞ்சமாக கல்பாசி. இதை அரைச்சி சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக ஜாதி பத்திரி, அந்த ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கிற அந்த தோல் கொஞ்சமாக மட்டுமே எடுத்துக்குவாங்க. அவ்வளோதாங்க. ஸோ ஸ்பைசஸ் எல்லாம் ரெடி. அடுத்தது இதெல்லாம் நல்லா அரைச்சி பொடிச்சதுக்கப்புறமா இது கூட வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைக்க போகிறோம். இங்கே ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த ரெசிபிக்கு பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் சேர்க்கறது தான் டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம இங்கே பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறது இல்லை. இது கூட ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா அந்த தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம அந்த ஸ்பைசஸோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுடலாம். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக ஜாதி பத்திரி, கூடவே அந்த 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து விட்டுடலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா பொடிச்சிடலாம். இந்த ட்ரை ஸ்பைசஸை ஃபஸ்ட்டு பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அரைக்கும் போது நல்லா அரைப்படும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சாச்சு. இப்போ இதில் இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துடலாங்க. நல்லா ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 20 சின்ன வெங்காயம். இங்கே பெரிய வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி போட்டு ஒன்றும் வதக்க போகிறதில்ல. இந்த சின்ன வெங்காயம் மட்டும்தான் நம்ம இந்த ரெசிபியில் சேர்க்க போகிறோம். ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. தண்ணி விடாமல் நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அவ்வளோதாங்க. நல்லா கம்மன்னு வாசனையோட மசாலா ரெடி. இப்போ தாளிச்சிடலாங்க. குக்கரில் தாளித்து விட்டுடலாம். ஸோ குயிக்காக ரெடி ஆகிடும். இங்கே குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கீ சேர்த்தாச்சு. இது நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் தாளிப்புக்கான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாங்க. 2 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ், 2 கிராம்பு. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்து விட்டுருங்க. நம்ம ஒன்றும் பெரிய வெங்காயம்லாம் இதில் கட் பண்ணி போட்டு ஒன்றும் வதக்க போகிறதில்ல. இந்த மசாலா விழுது மட்டுமே தான். இதுலேயே நிறைய வெங்காயம் சேர்த்துருக்குறோம். எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ நல்லா வதங்கணும்.
இந்த ஆயிலில் இந்த மசாலா நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம். ஸோ அது ஞாபகம் வச்சுட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. எப்போவும் நம்மளுக்கு நான்வெஜ் பிரியாணியை விட வெஜ் பிரியாணிக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா இங்கே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது இல்லை. இதுக்கு புளிப்புக்கு தயிரும் எலுமிச்சம்பழம் சாறு மட்டும்தான். இங்கே நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்து விட்டுடலாங்க. இங்கே 1 கப்பு பட்டாணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கேரட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். 10 பீன்ஸு அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸு. காலிஃப்ளவர் நல்லா சுடுதண்ணியில் கழுவிட்டு சேர்த்துக்கங்க. ஸோ எல்லா காய்கறிகளும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி நல்ல பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை, கூடவே ஒரு கைப்பிடி புதினா இலையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த காய்கறி எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. ஸோ இந்த காய்கறி நல்லா குயிக்காக வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக தண்ணி விட்டு காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடும். பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி, மொத்தம் 2 கப்புக்கு இங்கே 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். இதுவே நீங்கள் பாசுமதி ரைஸ்னால் 1க்கு 1.5. நார்மலாக வீட்டில் சமைக்கிற ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி அளவு வைப்பீங்களோ அதை வச்சுக்கோங்க. சீரக சம்பா ரைஸுக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி, மொத்தம் இங்கே 4 கப் தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு விட்டுறலாம். அதாவது ப்ராப்பராக மூட வேண்டாம், ஜஸ்ட்டு மேலே வச்சு விட்டுருங்க. நல்லா அந்த ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தா அரிசியை சேர்த்துடலாம். நல்லா தண்ணியை வடித்து விட்டுட்டு சேர்த்து விட்டுருங்க. ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ அரை எலுமிச்சம்பழத்தை இங்கே புழிஞ்சு விட்டுறலாம். இங்கே தக்காளி சேர்க்கல இந்த பிரியாணிக்கு. ஸோ இந்த எலுமிச்சம்பழ சாறு மஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு, நம்ம காய்கறி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை லிட்டை போட்டு விட்டுறலாம். இப்போ வெயிட் வச்சு விட வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு நம்ம சிம்மில் வேக வைக்க போகிறோம். ஸோ 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வைக்கலாம். அந்த ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு திறந்து விடுங்க. இப்போ நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு அந்த ரைஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். அந்த மேலால் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா உள்ள வரைக்கும் கலந்துரும். உப்பு காரெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு நம்ம நல்ல பொடியான இருக்குன கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாம் மேலால் தூவி விட்டு 1 ஸ்பூன் நெய்யும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க. நல்லா சாதம் உதிரி உதிரியாக வெந்து வரும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரை நல்லா டைட்டாக மூடி வெயிட்டு போட்டு விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக சிம்மில் வச்சு விட்டுறணும். ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. விசில் வந்தால் ஒரு விசில், இல்லைன்னா 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான வெஜிடபிள் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாதம் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது, நல்ல பர்ஃபெக்டாக அந்த காய்கறிகளும் அரிசியும் வெந்துருச்சு. நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. இங்கே நல்ல ஒரு பர்ஃபெக்டான மசாலா அரைச்சி அதில் ரைஸும் வெஜிடபிள்ஸும் குக் பண்ணுறோம். ரொம்ப நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம ரொம்ப குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த அருமையான வெஜிடபிள் பிரியாணியோட நல்ல ஒரு ஆனியன் தயிர் பச்சடியும் நல்ல ஒரு மஷ்ரூம் சில்லியும் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைட் டிஷ்ஷஸை செஞ்சுக்கலாம். பட் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி தாளிக்கிறது ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.